எல்லாருமே தயாரிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வீட்டிலையே நம்ம. எல்லாமே மூலிகை உள்ள பொருள் தான். எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது இதில். இந்த ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இலை பேர் வெள்ளை பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணின்னு சொல்லலாம், வெள்ளை பொன்னாங்கன்னு சொல்லலாம். கையாந்தரை, கிராமத்தில் வந்து கையாந்தரைன்னு சொல்லுவோம் இந்த இலை. வயல் வரப்பில் நிறைய இந்த இலை இருக்கும். இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்லாம். கூட்டு, பொரியல் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அடை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், மருதாணி, ஆடாத்தொடை, கையாந்தரை சொல்கிற பிரிங்கராஜாங்கிற வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை இதை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா நிழல் காய்ச்சல்லையோ அரைச்சிக்கிட்டு நல்லா நிழல் காய்ச்சல்லையோ வெயில வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். ஆடாத்தொடை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா எல்லாமே குளிர்ச்சியான பொருள், அதனால் ஆடாத்தொடை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த அடையை காய வச்சு அடையை மட்டும் கூட நம்ம வந்து வேம்பாலப்பட்டையும் அந்த அடையும் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு 3 நாளைக்கு வச்சுருந்தா அந்த சாறு ஃபுல்லாக அதில் இறங்கிடும். அதை விட நம்ம எடுத்து தலைக்கு தேய்க்கலாம். நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் கலராக இருக்குன்னு பார்க்க வேண்டாம். அதில் வந்து கொஞ்சம் மருதாணியும் செம்பருத்தியும் போட்டதால எண்ணெய் கொஞ்சம் கலராக இருக்குது. வீட்டிலே செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். நல்ல அடிக்கணமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது வந்து நான் 1.5 லிட்டர் எடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெய். இரும்பு பாத்திரமாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையானது கருஞ்சீரகம், வெந்தயம், வேம்பாலம் பட்டை, மருதாணியும் கொஞ்சம் எடுத்துருக்கோம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம், சோற்று கற்றாழை எடுத்துருக்கோம். இந்த வேம்பாலப்பட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சுருள் பட்டையாக இருக்கும். நம்ம அதை உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் காஞ்சிட்டு வெந்தயம், கருஞ்சீரகம், வேம்பாலம் பட்டை, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, சோற்று கற்றாழை, ஆடாதோட 2 இலை சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அப்புறமா வேப்பிலை வந்து கிருமி நாசினி, தலையில் பொடுகு கிடுகு இருக்காது, அதனால் வேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். சோத்துக்கத்தால் நான் 1.5 லிட்டருக்கு வந்து 1 மடல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். சோத்துக்கத்தால் வந்து கொஞ்சம் அது வேகிறதுக்கு லேட்டாகும். அது சோறு இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது சுருளாது, வேகாது, கொஞ்சம் லேட் ஆகும். இல்லைனா வந்து அந்த மருதாணி நம்ம அரைக்கும் போது அதில் அரைச்சிக்கலாம். இல்லைனா சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி போட்டு கூட இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து 1/2 மடல் போட்டால் போதும். நான் கொஞ்சம் 1 மடல் போட்டிருக்கேன். சின்னதாங்கிறத 1 மடல் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பாதி மடல் போட்டால் போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ அந்த அடையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெட்டி வேர் சேர்த்துக்கலாம். வெட்டி வேர் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கோசரம் வெட்டி வேர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி வெட்டி வேர் இதில் சேர்க்கலை அப்படின்னா எண்ணெய் நல்லா காய்ச்சி வடிகட்டி நம்ம ஆற எடுத்து வச்சுருப்போம்ல, ஆறுன அப்புறம் அந்த பாட்டிலில் அடியில் வெட்டி வேர் போட்டுக்கலாம். வேம்பாலப்பட்டை இதில் சேர்க்கலனாலும் வேம்பாலப்பட்டை அந்த எண்ணெயில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே ரிசல்ட்டு தான் கொடுக்கும். இப்போ செம்பருத்தி பூ எல்லாமே போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளித்தாலும் இந்த எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணாலும் உடம்பு உஷ்ணமாக இருந்துச்சுன்னா ஒரு யூஸும் கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சாப்பிட்ற பொருள் ஆரோக்கியமான சாப்பிட்றதா இருக்கணும். நமக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் உடம்பு. 8 மணி நேரம் தூக்கம், 3 லிட்டர் தண்ணி, நல்ல நீர் சத்து, நார் சத்து, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். வயிறு நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும். இளநீர், மோர், நல்ல பழைய சாதம் இதெல்லாம் ரொம்ப நல்ல பெஸ்ட்டு. இதெல்லாம் சாப்பிட்டு வயிறில் நல்லா குளிர்மையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தலை வந்து ஹீட் ஆகாது. உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் தான் தலைமுடியை நல்லா இருக்கும். அதனால் உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அம்மா அப்பா வழியில் வந்து முடி ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த வம்சாவளியில் அந்த முடி நல்லாயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த முடி வளர்ச்சிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நரைமுடி வந்து 30-40 வயசுக்குள்ளே ஒருத்தர் நரைச்சிச்சேன்னு நம்ம என்ன தான் எண்ணெய் தேய்ச்சி ஹேர் ஆயில் போட்டாலும் சரி, சீக்கா போட்டு அரப்புத்தூள் தேய்ச்சி குளித்தாலும் சரி, அந்த நரைமுடி வரதான் செய்யும். அதனால் ஒவ்வொருத்தர் வம்சாவளி ஒன்றும் இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம இது போல் எண்ணெயை தேய்ச்சி குளித்தோம்னா கொஞ்சம் நம்ம நரைமுடியிலேருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். மைல்டு ஷாம்பு போட்டால் போதும். ரொம்ப அதிக கெமிக்கல் உள்ள ஷாம்பு போட்டோம்னா தலைமுடி சேதாரமாகும். இது மாதிரி மூலிகை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே காய்ச்சி தேய்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் வந்து நான் தலைக்கு தேய்க்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெயை. அதுக்கு மட்டும் தான் இந்த எண்ணெய். நம்ம தேய்ச்சி குளிக்கிறது தினமும் கண்டினியூவாக நமக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா அது மாதிரி அடை, தேங்காய் எண்ணெய், வேம்பாலம் பட்டை இது மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை தினமும் இது பண்ணிக்கலாம்.
இந்த எண்ணெய் வந்து எதுக்குன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, வாரத்தில் 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ அதுக்கு இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் மூலிகைலாம் போட்டு காய்ச்சலாம், லைட்டாக அதில் ஒரு வாடை ஒன்று இருக்கும், அந்த ஸ்மெல்லு. அது கடையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சென்ட்டு கின்ட்டு போட்டு அந்த நல்ல வாசனை மாதிரி இது பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் எதுவுமே நம்ம இது பண்ண போகிறது கிடையாது. அந்த வாசனைக்கு வந்து வெட்டி வேர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எந்த கெமிக்கலும் நம்ம இதில் சேர்க்கலை. அதனால் இந்த எண்ணெய் வந்து லைட்டாக கொஞ்சம் வாடையாக தான் இருக்கும், அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா காய்ச்சிட்டு இது பண்ணும்போது ஒரு எண்ணெய் வாடையாக இருக்குது என்னன்னு நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. அதனால் இந்த எண்ணெய் எப்படி நம்ம காய்ச்சலும் லைட்டாக அந்த வாடை ஒன்று இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ எல்லாமே பொரிஞ்சிட்டு பாருங்கள். சோத்து கத்தலை மட்டும்தான் கொஞ்சம் பொரியறதுக்கு லேட் ஆகுது, ஏன்னா அந்த சாறு ஃபுல்லாக இறங்கணும். அதில் எண்ணெய் ரொம்ப நம்ம எரிய வச்சா கூட, ஸ்டவ் அதிகமாக எரிய விட்டால் கூட கருகி போகும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நம்ம காய்ச்சணும். ஓரளவுக்கு இதெல்லாம் பொரிஞ்சு அந்த சாயை வந்து நல்லா இறங்கிட்டு ஒரு மாதிரி பாசி கலரில் இருக்குது எண்ணெய். அப்புறம் இதை வடிகட்டிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த திப்பியெல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம தலைக்கு போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அரப்பத்தூளோ மைல்டாக ஷாம்பு போட்டு நம்ம குளிச்சிக்கலாம். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது தலையெல்லாம் அப்படியே குழு 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 குழுன்னு அப்படியே சில்லுன்னு இருக்கும் ரொம்ப. இதை நீங்கள் காய்ச்சி பார்த்துட்டு இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு தடவும் போது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். முடியும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும், கண் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். எல்லாமே நல்ல ஜில்னஸ் உள்ள பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம், குளுமையான பொருள் தான் சேர்த்துருக்கோம். எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. காஞ்சிட்டு வடிகட்டி இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எண்ணெய் இது மாதிரி இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி கரும் பச்சையில் இருக்கும் பாருங்கள். அந்த இலையெல்லாம் நல்லா முறுன்னு ஆகிட்டு ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5-6 அடை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அடையை வந்து தனியாக ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஆறிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். அந்த இலை நம்ம போட்ட சோத்து கத்தில் எல்லாம் முறுன்னு ஆகிட்டு இந்த அடையை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். எல்லாம் வடிகட்டியாச்சு. நல்லா ஆற வச்சு வடிகட்டணும். சுத்தமாக நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் அந்த இலை ஃபுல்லாக நல்லா முறுன்னு இருக்க பாருங்கள். இப்போ இந்த எண்ணெயை வந்து ஒரு 3 நாளைக்கு எடுத்து வெயிலில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடை கொஞ்சோண்டு வேம்பாலைப்பட்டை இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வடிகட்டின எண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 பாட்டில் இருக்குது எண்ணெய். அந்த எண்ணெய் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். கையில் தேய்க்கும் போதே நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக கரும் பாசியாக இருக்குது பாருங்கள். கரும் பாசி கலரில் இருக்குது. இந்த எண்ணெய் அப்படியே தலைக்கு தடவிக்க வேண்டியது தான். நம்ம வீட்டிலே அரைச்சி மூலிகை எண்ணெய் கையாந்தரை எண்ணெய் தயாராகிட்டு, இந்த எண்ணெய் இதே மாதிரி நீங்கள் காய்ச்சி தலைக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா ஆரோக்கியமாக தலைமுடியை நல்லா அழகாக வளர்த்துக்கோங்க. இந்த ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆயில் நான் தலைக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா முறுன்னு ஆகிட்டு அந்த இலையெல்லாம் அந்த இலையோடு சேர்த்து தலைக்கு தேய்க்கிறேன் பாருங்கள். தேய்ச்சிட்டு அப்படியே அரப்பு தூள் தேய்ச்சி குளிக்க வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.